முருகப்பெருமான வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்த ஒரு விரைவான சுருக்கம் இது. உங்க வாழ்க்கையில நீங்க தொட்டதெல்லாம் எப்படி 100% வெற்றியா மாறப்போகுது, அதுக்கு இந்த முருக வழிபாடு எப்படி ஒரு ராக்கெட் வேகத்தை கொடுக்க போகுதுன்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது, கிரகங்களோட பலம். உங்க ராசி அதிபதியான சந்திரனும் முருகனை குறிக்கிற செவ்வாயும் குருவும் சேரும்போது நடக்கிற மேஜிக் பத்தி உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒரு வண்டி மாதிரி உங்க இலக்கு நோக்கி போறீங்கன்னா, இந்த முருக வழிபாடு உங்களை அப்படியே விண்ணில் செலுத்துற ராக்கெட் எரிபொருள் மாதிரி செயல்பட்டு உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கையே கொடுக்கும். இரண்டாவது, ரொம்பவே எளிய வழிபாட்டு முறை. பொதுவா திங்கக்கிழமை சிவனுக்குரிய நாள் தானே, அதை ஏன் நம்ம முருகனுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா உங்கள ஆளும் கிரகமான சந்திரன் திங்கக்கிழமைக்கு உரியவர், கரெக்டா? அதனால அந்த நாள்ல முருகனுக்கு சந்தனமும் புஷ்பமும் சாற்றி வழிபடுறது அந்த நாளோட முழு எனர்ஜியையும் உங்க வெற்றியா மாத்தி தரும், உண்மையாவே. இறுதியாக, கூட்டு தெய்வ பலம். வெறும் ஒரு சாமியை மட்டும் கும்பிட்டா எல்லா பலனும் கிடைச்சிடுமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா முருகன் பார்வதி தேவியோட பையன், மகாவிஷ்ணுவோட மருமகன். அதனால இது ஒரு சூப்பரான பேக்கேஜ் டீல் மாதிரி வேலை செஞ்சு அந்த பெருந்தெய்வங்களோட ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு சேர்த்து வாங்கி கொடுத்து உங்க வெற்றிக்கு ஒரு மாபெரும் அரணா வைக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க முருகனை மட்டும் கெட்டியா புடிச்சுக்கிட்டா போதும், உங்க வாழ்க்கையில நீங்க கை வைக்கிற காரியங்கள் எல்லாமே கேரண்டியா 100% வெற்றிதான்.